நீங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பசுமை விவசாயி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா பசுமை விவசாயன்றது செல்ஃப் மோட்டிவேட்டடாக விவசாய ரிலேட்டடாக ப்ராடக்டை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு மோட்டிவோடு பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக சார் உங்களோட சப்போர்ட்டும் எங்களோட சப்போர்ட்டும் இருக்கும். நீங்கள் இன்னும் மேலும் வளர நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். பசுமை விவசாயம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்த அறிமுகமானவர் கூட இந்த சேனலை பற்றி சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தாக்களை சேர்த்து விடுவது உங்களுக்கு சிறந்தது. நல்ல தகவல்களை வழங்கக்கூடிய இந்த யூடியூப்புக்கு வந்து என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், என்னுடைய பெயர் சிவாஜி. நான் ரொம்ப நீண்ட காலமாக பொன்சாய் வளர்க்குறேன். 1960ஆம் வருஷத்துலேருந்து பொன்சாய் வளர்க்குறேன். நிறைய பேருக்கு பொன்சாய் சொல்லிக் கொடுக்குறேன். இது வந்து ஒரு வைல்டு கலெக்ஷன், இயற்கையிலே வளர்ந்த ஒரு பொன்சாய். பொன்சாயினுடைய அளவு வந்து எப்போவுமே முக்கோணமாக இருக்கணும். பொன்சாய் அதனுடைய அடிப்பாகத்தில் ஒரு பிரான்ச்சு கிளை இருக்கணும். அடுத்த கிளை வந்து இதுக்கு ஆப்போசிட் சைடு எதிர்பக்கத்தில் இருக்கணும். அதுக்கு மேலே இன்னொரு கிளை இருக்கணும். மேலே முக்கோணமாக இருக்கணும். கீழே இருக்கக்கூடிய பிரான்ச் மினிமம் 1/3 ஆஃப் தி ஹைட் இருக்கணும். வந்து நிறைய பேருக்கு பொன்சாய் இருக்குங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர், அவர் பேர் ரமேஷ். அவர் வந்து கிராமத்திலே வளர்ந்தவர். மெட்ராஸில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு. அவர் வந்து மெட்ராஸில் வந்து ஃபேக்ட்ரியில் இருந்தால் மன அழுத்தத்தை இறக்கிறதுக்காக, விவசாயம் பண்ணுறதுக்காக, மெட்ராஸில் விவசாயம் பண்ணுறதுக்கு வசதி இல்லை. அதனால் பொன்சாய் கற்றுக்கணுன்னு என்கிட்ட வந்தார். பேசிக் பொன்சாய் நான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன். அட்வான்ஸ் பொன்சாயெலாம் நிறைய பேர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு இன்டர்நேஷ்னல் பொன்சாய் மாஸ்டர் வந்து இங்கே நிறைய அசிஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போது இந்த மரம் வந்து அவர் வைல்டு கலெக்ஷன். ஆலமரம் வந்து விதையிலேருந்து வர்றது ரொம்ப கஷ்டம். பிரான்ச் வெட்டி வளர்க்கலாம். ஆனால் இந்த தூரத்துக்கு வளர்ந்து வர்றதுக்கு 10 வருஷம் 15 வருஷம் ஆகும். இது வந்து இந்த பனைமரத்து மட்டைக்கு இடையில் வளரும். அடுத்தது வீடுகளுடைய கிராக்கில் ஆலமரம் வளரும். அந்த மாதிரி ஒரு மரத்தை எடுத்து பொன்சாய் பண்ணியிருக்காரு. பொன்சாயில் வந்து மினிமம் 5 பேசிக் ஷேப் இருக்குது. ஒன்று ஃபார்மல் அப்ரைட், இன்ஃபார்மல் அப்ரைட், ஸ்லாண்டிங், கேஸ்கேட், செமி கேஸ்கேட் அண்ட் லிட்ரேட்டிவ். ஆனால் ஆலமரம் எப்போவுமே ஆலமரம் மாதிரியே தான் வரும். இயற்கையில் ஆலமரத்தை எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி வளைஞ்சு வரும். இந்த மாதிரி இது வந்து இன்ஃபார்மல் அப்ரைட்டுங்கிற ஒரு ஷேப்பு. இன்ஃபார்மல் அப்ரைட் ஆலமரத்தில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரமேஷ் வந்து இயற்கையிலே எடுத்த மரமாக இருந்தால் கூட அதை பிரான்ச் எல்லாம் வெட்டி ஒரு இன்ஃபார்மல் அப்ரைட் வச்சுருக்காரு. இருந்தாலும் இதுக்கு கொஞ்சம் ஒயரிங் எல்லாம் பண்ண வேண்டியிருக்குது. அந்த ஒயரிங் மட்டும் காமிக்கிறோம். இந்த பிரான்ச்சு பின்னால் வருது. ஒரு மரத்தினுடைய கிளை வந்து ஒரு எண்டிலிருந்து அந்த ட்ரங்க்கு நோக்கி வளரக்கூடாது. இதை இந்த பக்கத்தில் ஒயர் பண்ணி நீட்டி வைக்கணும். இதுக்கு இலையெல்லாம் கட் பண்ணாமலே நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இதை மட்டும் ஒயர் பண்ணிக்கலாம். இந்த பிரான்ச் மட்டும் ஒயர் பண்ணால் போதும். ஒயர் பண்ணும்போது 45 டிகிரி அளவில் ஒயர் பண்ணணும். அதுக்கு மேலே ஒயர் பண்ணியாச்சுன்னா சரியாக வராது, நிற்காது. ஒரு ஒயர் இன்னொரு ஒயர் பண்ணும்போது ஒரு ஒயருக்கு மேலே இன்னொரு ஒயர் வரக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கணும். இப்படி கிராஸ் பண்ணியாச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் அது பக்கத்துலேயே வர மாதிரி பண்ணணும். இந்த இடத்துலையும் இது
ட்ரங்கை நோக்கி திரும்புது. அதனால் இது முன்னால் தள்ளி விடணும். இது ரொம்ப வயசான ஒரு மரம், அதனால தான் இதில் காய் வந்திருக்கு. ஆனால் சாதாரணமாக 15 வருஷத்துக்கு மேலே வந்தால் தான் இதில் ஏரியல் ரூட்டு விழுது எல்லாம் வரும். இது அவ்வளோ தூரம் ஆகலை, கம்மியான வயசு தான் இருக்கும், 15 வயசு ஆகிருக்காது. ஆனால் நேச்சர்லேருந்து கலெக்ட் பண்ணது. இதில் இந்த ஒரு பொன்சாயில் எப்போவுமே கிளைகள் இருந்துச்சுன்னா கிளைக்கு நேராக கீழே பிரான்ச் இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். அதே மாதிரி நேராக மேலேயும் பிரான்ச் இருக்கக்கூடாது, வந்து வளைஞ்சி இப்படி வரணும். அதனால் இதையும் ஒயர் பண்ணிடலாம். இது ஸ்ட்ரைட்டாக மேலே வரக்கூடாது, அதனால் இது பின்பக்கமாக வச்சிடறோம். இப்போ வந்து இது ஒரு பிரான்ச்சு, அடுத்த பிரான்ச்சு இது ரொம்ப கீழே வருது, எக்ஸ்ட்ராவாக தெரியுது. அதனால் இது கொஞ்சம் முன்னால் பக்கத்தில் ஒயர் பண்ணி விட்டுலாம். ஒரு ஒயர் ஒரு பிரான்ச்சுக்கு பண்ணோன்னா அந்த பிரான்ச் மாதிரி 1.5 பங்கு ஒயர் நீளம் இருக்கணும். இப்போ இந்த பிரான்ச் எடுத்துக்கணும்னா இதை மாதிரி 1.5 பங்கு இருந்தால் தான் கரெக்டாக பண்ண முடியும். அடுத்தது பிரான்ச்சோட டைட்டாக பண்ணக்கூடாது. இந்த அழுத்தம் இருங்க, இந்த அழுத்தத்தை வந்து நீங்கள் விரல்லே தான் கொடுக்கணும், அல்லது தம்பில் தான் கொடுக்கணும். இந்த பிரான்ச் மேலே ப்ரெஷர் கொடுத்தாச்சுன்னா அதில் தழும்பு ஜாஸ்தியாகும், இந்த பிரான்ச் வளர்கிறதுக்கு இடம் இருக்காது. அதனால் ஒயருக்கும் பிரான்ச்சுக்கும் இடையில் சின்ன ஒரு கேப் இருக்கணும். இலை அல்லது சின்ன பிரான்ச் இருந்துச்சுன்னா அதில் படும்போது ஒயரை கொஞ்சம் தள்ளி பண்ணிக்கலாம். இந்த பிரான்ச்சில் இது நேராக மேலே இருக்குது, அதனால் கொஞ்சம் கீழ்தான். அதனால் இதையும் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆக்கி விட்டுடலாம். இந்த பிரான்ச்சை பின்னாலும் வைக்கலாம், அல்லது எடுக்கணுன்னா கூட எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு இதை எடுத்துட்டாலே நல்லாயிருக்க மாதிரி தெரியுது, அதனால் நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். எடுத்துட்டாலே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப முத்தின ஒரு மரம், அதனால் கட் பண்ணிடலாம். இதை வச்சாச்சுன்னா நல்லா முளைக்கும். இதை ஆலமரம் முளைக்க வைக்கிறதுக்கு இதே பிரான்ச்சை வந்து ஒரு மரமாக மாற்றலாம். மாற்றணுன்னா என்ன பண்ணணுன்னா இந்த இலையெல்லாம் கட் பண்ணிடணும். மேலே இருக்கக்கூடிய குருத்து எடுக்க வேண்டாம், இலையெல்லாம் பாதி கட் பண்ணி கொஞ்சம் கூட இலை வச்சுக்கலாம் வேணா, இதை கட் பண்ணியிருக்கேன். இது காயையும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை நட்டு வச்சாச்சுன்னா ஒரு சின்ன மரமாக வளர்ந்து வரும். அதனால் ஆலமரம், ஃபைக்கஸ் வெரைட்டி எதுவானாலும் சரி அதை கட் பண்ணக்கூடியதெல்லாம் நீங்கள் தூரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே ஒரு சின்ன பொன்சாயாக மாற்றலாம். ஃப்ளாட்டாக இருக்கணும். சைனா அல்லது நம்ம கூட வைக்கலாம். இல்லைன்னா இதுக்கு மேலே ஒரு கண்ணாடி பிளேட்
கண்ணாடி பிளேட் அப்படியே வச்சாச்சுன்னா இது ஃப்ளாட்டாக இருக்கும். இது கூட பண்ணுமா? கொஞ்சம் வேண்டாம், இது கொஞ்சம், இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒயர் பண்ணிக்கலாம். இது ஏபெக்ஸு, இதெல்லாம் பிரான்ச்சஸ். ஒரு இன்ஃபார்மல் அப்ரைட் ரொம்ப கஷ்டம் இருந்தால் கூட இவர் பண்ணியிருக்கிறாரு. இதுதான் பொன்சாய். அடுத்தது ஒயரிங் பண்ணும்போது ஒரு பார்க்கணும், கொஞ்சம் டைட் ஆகிடுச்சுன்னா அதிலே வந்து தழும்பு உண்டாயிரும். தழும்பு இருக்கக்கூடிய செடியில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் சரியான டைமில் இதை எடுத்துடணும். ஒரு 6 மாதத்தில் இந்த பிரான்ச் அப்படியே நின்றோம். அதில் நிற்கலைன்னா அந்த தழும்பு வர டைமில் அதை எடுத்துட்டு திரும்பவும் ஒரு ஒயர் பண்ணி வச்சாச்சுன்னா பொன்சாயாக இருக்கும். இப்போ ஒயரிங் எப்படி ஒரு செடியை பண்ணி ஒரு உருவாக்கணுங்கிறத சொல்லிட்டேன். இது ஒயர் பண்ணியிருக்க செடியில் ஒயரை எட்டுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ரமேஷ் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு. வணக்கம். இவர் வந்து பொன்சாய் வளர்க்கக்கூடிய ஆர்வத்தில் நிறைய பொன்சாய் வச்சுருக்கிறாரு. அதில் சிலெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் கிராமப்புறத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு பொன்சாய் அறிவை வளர்க்குறதுக்கும், கிராமத்தில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸு நிறைய ஸ்கூல் இருக்குது, சுற்றி 15-20 ஸ்கூல் இருக்குது, அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் பொன்சாய் அறிவை வளர்க்கணுங்கிறதுக்காகவும் இந்த கிராமத்தில் ஒரு எக்ஸிபிஷன் அடுத்த மாதம் February 15 போடலான்னு யோசிச்சுருக்கோம். எல்லோரும் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு பொன்சாய். கிராமத்தில் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் பொன்சாய் எக்ஸிபிஷன் வைக்கப்படும். இந்த எக்ஸிபிஷனை சென்னை பொன்சாய் கிளப்பு தான் நடத்துறது. இது முற்றிலுமாக இலவசம், பார்க்கறதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. பொன்சாய் வளர்க்குறதுனால கிராமத்தில் வந்து ஒரு தொழிலாகவே செய்யலாம். நல்ல விலை கிடைக்கிறதுனால தொழிலாகவே செய்யலாம். அந்த அறிவை கொடுக்குறதுக்காக தான் அந்த எக்ஸிபிஷனை அசோசியேஷன்லேருந்து மெட்ராஸ்லேருந்து சென்னையில் வந்து ரமேஷுடைய செடியை வச்சு நாங்கள் நடத்துகிறோம். அதனால் நீங்கள் ரொம்ப அவசியம் வந்து பார்க்கணும். எல்லாருக்கும் வணக்கம். அனைவரும் வந்து கலந்துட்டு இந்த எக்ஸிபிஷன் நல்லபடியாக பண்ணணும். இது வந்து ஜங்கிள் லைம்னு ஒரு செடி, எலுமிச்சை, காட்டு எலுமிச்சை, சின்னதாக பழம் பழுக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நிறைய முள் இருக்கும். ஒயர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமானது. ஒயர் பண்ணி ஏற்கனவே ஷேப் பண்ணி வச்சுருக்கு. இப்போ இதிலேருந்து ஒயரெல்லாம் கழட்டி எடுக்கணும். ஒயர் பண்ணுறதோட ஒயரை கழுத்துறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்துச்சுன்னா ஏதாவது பிரான்ச்சு கட் ஆகிரும். எங்கெல்லாம் ஒயர் வந்துருக்குங்கிறத பார்த்து அந்த ஒயரை ரிமூவ் பண்ணணும். சின்ன சின்ன துண்டாக ரிமூவ் கட்டி வச்சுருக்குது. அது எப்படி ஒயர் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்தபடி இதை எடுக்கணும். அல்லது சில பெரிய ஒயர்லாம் ரிமூவ் பண்ணவே முடியாது. இது சின்னதாக இருக்கனால பண்ணலாம். ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒயர் கட்டரை வச்சு அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதெல்லாம் ஒயர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒயர் கட்டரை வச்சு கட் பண்ணியாச்சுன்னா துண்டு துண்டாக வந்துடும். சின்ன ஒயர்னால் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கட் பண்ண வேண்டிய தேவையில்லை. பொன்சாய் பண்ணுறதுக்கு ஒயரிங் ரொம்ப முக்கியமானது. ஒயரிங்கை வச்சு தான் ஷேப் பண்ணுறோம். நிறைய பேர் இன்னும் என்கிட்ட சந்தேகம் கேட்குறாங்க, இந்த வளர்ச்சியை குறைக்கிறதுக்காக கம்பி சுற்றுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லை. நம்ம எப்படி ஷேப் பண்ணணுமோ அதுக்காக தான் நம்ம ஒயர் வைக்கிறோம். ஒரு பிரான்ச் இப்படி இருக்குதுன்னா இந்த பிரான்ச்சு இப்படியும் வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம், எப்படி வேணாலும் வைக்கலாம். எப்படி வைக்கணுமோ அதுக்காக ஒயர் பண்ணி வைக்கிறோம். இது ரொம்ப நாளாக வெயிலில் இருந்தனால, வெயில்லையும் மழையும் இருந்தனால ரொம்ப திக்காயிடுச்சு. அதை கழட்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஒயர் கட்டர் வச்சு கட் பண்ணிடுறோம் துண்டு துண்டாக. இது ரொம்ப முள் செடியாக இருக்கிறதுனால நிறைய கம்பி சுற்ற வேண்டிய அவசியம் உண்டாயிடுச்சு. அடுத்தது ரொம்ப ஹார்டு செடி, லேஸில் வளையாது இது. அதனால் நிறைய கம்பி சுற்ற வேண்டியது இருக்குது. இப்போ ஒயர்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இதை கூட கொஞ்சம் ஷேப்பை பண்ணிக்கலாம். தேவையில்லாத பிரான்ச்சு எக்ஸ்ட்ரா வந்திருக்கெல்லாம் கட் பண்ணி என்னுடைய ஃப்ரெண்டு பகுதி இப்போது புதுசாக இலை வரும்போது காய் இதெல்லாம் வந்திருக்கு. இந்த ஒயர் பண்ண பர்பஸ் அந்த இது முடிஞ்சு போச்சுது. இப்போது அதே லெவலில் நின்றுடுச்சு. இதுக்கு மேலே இதுக்கு ஒயர் தேவையில்லை. சில சமயத்தில் இந்த பிரான்ச்சு சரியாக நிற்காமல் இருந்துச்சுன்னா இது ஒயர் பண்ண வேண்டியிருக்கும்.
இதுக்கு கொஞ்சம் ஒயர் பண்ணி நேராக வைக்கலாம். இது தேவையில்லை இப்போதைக்கு. அதுதான் பொன்சாயை ஒயர் எடுக்க வேண்டியது முறை இதுதான்.